ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெல்த்தியான மஞ்சள் பூசணியை வச்சு எப்படி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் சமைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் எப்படி செய்வேனோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் எல்லோ கலரில் இருக்கும். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக சமைக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அது கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை நல்லா கழுவினதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மஞ்சள் பூசணியில் விட்டமின் சி ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மஞ்சள் பூசணியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பூசணியை டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனாலையோ இல்லை எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் ஜூஸ் மாதிரி நம்ம அடித்து குடிக்கிறதுனாலையோ நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். டெய்லி இதை சாப்பிட முடியாட்டியும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுத்தாலும் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்குமே பிடிக்கும். பொதுவாக சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணியில் இந்த பூசணிக்காயை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். கரண்டி எடுத்து அமுக்கி பாருங்கள். அந்த காய் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த மஞ்சள் பூசணி எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு காய்க்கு ஒரு 1.5 வெல்லம் அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன காயாக இருந்தால் 1.5 வெல்லம் போதும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெல்லத்தை போட்டு அந்த வெல்லம் கொதித்து பாகு மாதிரி லைட்டாக வரும். அந்த காயும் அந்த வெல்லமும் மிங்கிளாகி இருக்கும். அப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெல்லம் போதும் இல்லை போதாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த வெல்லத்தை நல்லா நசுக்கி அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அல்வா கேசரி அதெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அது வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் இது நல்லா டேஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தேங்காய் சேர்த்துக்கணும். கடைசியாக தேங்காவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு 10 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க, ஒரு புளிக்குழம்போடு சாப்பிட்டீங்க, இல்லை ஒரு நல்லா ஒரு உரப்பான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா இது தனியாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னே சொல்லாமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.